ஈச்சர் இன்ஜின் டிஎம்டிஎல் கம்சனிங் அது மாதிரி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீசல் ஊற்றிடுங்க. மினிமம் டீசல் 40 லிட்ரு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டீசல் ஊற்றிட்டு அப்புறம் இது 10 kV ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் ஏர்லாக் எடுத்து விட்ருங்க. இதுக்கு இந்த ஸ்க்ரூ எடுக்கணும். 20 kVனா பம்பில் 19 சைஸு போல்டு போடுற மாதிரி இருக்கும். அதே இது போகிற யூசியூ மாட்டுக்கெல்லாம் 10 சைஸு பம்புலேயே ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அதை கழட்டி ஏர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏர்லாம் எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிலிங்கில் ஓட்டி பாருங்கள், லீக் எதுவும் இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டுக்கு தேவையானது ஃபேனோட பேர் என்னது, பம்பு பேர் என்னது, இன்ஜினோட சீரியல் நம்பரு, ஆல்டர்னேட்டர் என்ன கொடுத்துருக்கான், உள்ள பேனலில் என்னென்ன இது இருக்குது, அப்புறம் அந்த சைடு ஆல்டர்னேட்டர் இருக்கா, அப்புறம் ஸ்டார்ட் மோட்ரு என்ன இது, அப்புறம் டர்போ சார்ஜர் இருக்கா இல்லையா, அது எல்லாமே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் கஸ்டமர்கிட்ட அவுட்புட் லோடு கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு லோடு கொடுத்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஓட்டி பாருங்கள். 1/4 மணி நேரமோ இல்லை ஒரு 20 நிமிஷம் ஓட்டி பார்த்துட்டு லோடு எல்லாமே கரெக்டு, எல்லாமே ஓகேன்னா ரிப்போர்ட்டை போட்டு இதில் உள்ள எல்லாமே மென்ஷன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. வேறு எதுவும் லீக் இருக்கா என்ன இருக்கா மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் அதோட கம்சனிங், வேறு ஒன்றும் இல்லை.